ஸ்டாண்டர்ட் டைம்ஸ் நம்ம ஊர்ல இருக்குல்ல, பிரேக்ஃபாஸ்ட் டைம், லஞ்ச் டைம், டின்னர் டைம்னு ஒன்னு இருக்குல்ல, அந்த டைம் ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். பேலியோலித்திக் ஏஜ்ல ஒரு கற்கால மனிதனுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபுட் அப்படிங்கிறது ஒரு லக்ஸரி. இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சா பெரிய விஷயம். சோ கஷ்டப்பட்டு வேட்டையாடி உயிரை பணைய வச்சு தான் அன்னைக்கு சாப்பாடு கிடைச்சாலும், அப்புறம் நம்ம விவசாயம் கண்டுபிடிச்ச பிறகு தினம் வேலை செஞ்சு அந்த அறுவடை பண்ணி அந்த தானியங்களை சேமிச்சு வச்சு சாப்பிட வேண்டியதா இருந்துச்சு. இப்போ ஒரு நவீன மனிதனுக்கு வந்து ஃபுட் வந்து ஒரு சாய்ஸ். பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு. சோ வந்து ஏகப்பட்ட சாய்ஸ் நம்ம இருக்கு. ஏகப்பட்ட சாய்ஸ் இருக்கறனால நாம வந்து உட்கார்ந்து விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். இது நல்லதா, அது நல்லதா. இந்த விவாதத்தை ஒரு கற்கால மனிதன் பார்த்தானா இவங்களுக்கு எல்லாம் கொழுப்பெடுத்து போய் சுத்திட்டு இருக்காங்க. சாப்பாடே கிடைக்காம மேல இருந்து யாரா பார்த்து சொல்லிட்டு என்ன திமிரா, என்ன திமிரு இவங்களுக்கு. விசித்திரகுப்தா, என்ன இது? உயிரை பணைய வச்சு ஒவ்வொரு வேளை சாப்பாடு, ஒரு நாள் சாப்பாடு கிடைக்கும், ஒரு நாள் சாப்பாடு கிடைக்காது. ஃபாஸ்டிங், ஃபீஸ்டிங், இதுதான் கற்கால மனிதனோட வாழ்க்கை. கிடைக்கிறப்ப சாப்பிடுவான், நல்லா சாப்பிடுவான். 2 நாளைக்கு அந்த எனர்ஜி கொடுக்கும், அந்த கொழுப்பா மாறி அந்த எனர்ஜி கொடுக்கும். 2-3 நாள் கூட உணவு கிடைக்காம இருக்கலாம், மறுபடியும் உணவு கிடைக்கிறப்ப அவன் சாப்பிடுவான். இப்படிதான் அவனுடைய கற்கால மனிதனோட வாழ்க்கை வந்து இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு.